இந்த மழை எப்பப்பலாம் உங்களுக்கு பெய்யுதோ உங்க பகுதிகள்ல, அந்த மழை தண்ணீர சுத்தமான பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கணும். எடுத்து உங்க வீட்ல எப்பவுமே நீங்க இருக்கிற மாரி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும். மழை தண்ணீர் அப்படிங்கிறது வந்து மிகவும் புனிதமானது, களங்கமற்றது. எந்த ஒரு தூசு, மாசு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதுல. அந்த மாரியான தண்ணீர் வீட்ல இருக்கிறது எப்பவுமே நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு. அடுத்து வந்து பூஜை அறை, சுவாமி படங்கள் இத வந்து அடிக்கடி மாத்தக்கூடாது. கன்னி ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து பூஜை அறை இந்த பக்கம் இருக்கட்டுமா? அந்த பக்கம் வைக்கலாமா? இந்த மாரி குழப்பமே இல்லாம எப்பவுமே நிலையா ஒரு இடத்துல உங்களோட பூஜை அறைய வச்சுக்கங்க. சுவாமி படங்களை அடிக்கடி இடம் மாற்றுதல் அப்படிங்கிறது வந்து சிறப்பா இருக்காது. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை புதன்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளா இருக்கும். நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும், எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் புதன்கிழமை நீங்க செய்யுங்க. அடுத்து கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு மண் அகல் விளக்கு. இந்த மண் அகல் விளக்கை மண் மூடியில் வைத்து, மண் மூடி அதற்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு வச்சு புதன்கிழமை நீங்க ஆத்துல வந்து அதாவது ஓடுற நீர்ல வந்து விடுறது அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு சிறப்பான பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கன்னி ராசிக்காரர்கள்